வாயிலாக நமக்கு முன்னால் நம்முடைய பாசத்திற்குரிய நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு நமக்கு ஆக்கப்பூர்வமான, ஆர்வமான உபதேசங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் பாசத்திற்குரிய அல்லாமா மௌலானா மௌலவி இலியாஸ் ரியாஸி ஹதரத் அவங்க நமக்கு முன்னால் உரையாற்றுவார்கள். மிகச்சிறந்த ஆளுமை, எழுத்தாளர், உரை பேச்சாற்றல் இப்படி பல்வேறு சிறப்புகளை அவங்களுக்கு சொல்லலாம். தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சரி. சபையின் துணை பொதுச் செயலராக பணியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய உரை என்பது நம்முடைய உள்ளத்தில் அடிவரைக்கும் சென்று நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். அவர்களுடைய உரையை கேட்டு நாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன், எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். அத்தாயி கல்வி குழுமம் நடத்துகின்ற 200 அத்தாயி இளம் பட்டதாரி ஆலிம் மற்றும் ஆலிமாக்களுக்கான இந்த கல்வி காலம் நிறைவு பெறுகின்ற நிகழ்வை முன்னிட்டு வழங்கப்படுகின்ற சான்றிதழ் வழங்கும் விழாவுக்கு தலைமையேற்றிருக்கின்ற பெருமைக்குரிய இந்த கல்வி குழுமத்தினுடைய நிறுவனராக இருந்து இந்த மாபெரும் கல்வி சேவையை தன் தோள்களில் தூக்கி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் மௌலானா மௌலவி நிசார் ஃபாசில் ஜமாலி ஹசரத் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அரசியல் ஆளுமைகளே, முன்னால் வீற்றிருக்கின்ற மாணவ கண்மணிகளே, சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு ஒரு 40 நிறுவனங்களை தமிழகத்தில் நடத்துவது என்கின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து வரக்கூடிய நம்முடைய நிசார் ஃபாசில் ஜமாலி ஹசரத் பெருந்தகை அவர்களுடைய இந்த பெரிய முயற்சியை தொடக்கமாக நான் மனந்திறந்து பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த முயற்சிக்கான நற்கூலிகளை அவர்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டும் என்கின்ற துவாவையும் நான் இங்கே வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, எனக்கு முன்னர் பேசிய சகோதரர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இங்கே உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரிப்பதில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை சுட்டி காட்டினார். அவர் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். நான் அந்த கருத்தோடு உடன்படுகிறேன். ஏனென்றால் அப்படி பிரித்ததிலும் ஒரு அரசியல் இருந்தது, அரசியல் இருக்கிறது. அல்லாமா அபுல் ஹசன் அலி நதிவி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்திய முஸ்லிம்களுடைய முகவரியாக உலக மன்றத்தில் திகழ்ந்தவர். 1986 ஆண்டு உச்சநீதிமன்றம் அருள்மறையாம் திருக்குரானுடைய வசனம் ஒன்றுக்கு வலில் முத்தல்லகாத்தி மத்தாவம்பில் மாரூஃப் என்கின்ற அந்த வசனத்திற்கு மனம் போன போக்கிலே சொன்ன ஒரு விளக்கத்தை எதிர்த்து இந்திய முஸ்லிம்கள் திரண்ட போது அந்த போராட்டத்துக்கெல்லாம் தலைமையேற்றவர் மௌலானா அபுல் ஹசன் அலி நதிவி அவர்கள். அப்போதைய இந்திய பிரதமராக, அசைக்க முடியாத ஒரு பிரதமராக, இன்று வரையிலும் அவருடைய சாதனையை எந்த கொம்பனாலும் முறியடிக்க முடியாத ஒரு பிரதமராக வீற்றிருந்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். 400க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்தவர். அந்த எண்ணிக்கை இதுவரைக்கும் யாரும் தொடவும் இல்லை. அப்படி வலிமை வாய்ந்த ஒரு உலகத் தலைவராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்களை 3 முறை சந்தித்து இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு புறம்பான தன்னிச்சையாக சொல்லப்பட்ட விளக்கங்களை எடுத்துரைத்து அந்த தீர்ப்பை மாற்றக்கூடிய வகையில் இந்தியாவில் ஒரு சட்டத்தையே அவர் கொண்டு வந்தார். ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள். முஸ்லிம் விமன்ஸ் புரொடெக்ஷன் பில் என்றதற்கு பெயர். அது ஒரு ஆக்ட், சட்டமாக பின்னால் ஆனது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைமிக்க பேரறிஞர் இமாம் அபுல் ஹசன் அலி நதிவி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் ஒன்று
கிட்டத்தட்ட 176 புத்தகங்களை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே ஒன்று முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் உலகம் இழந்தது என்ன என்பது அந்த புத்தகத்தின் தலைப்பு. மாதா ஹசிரல் ஆலமு பின்ஹித்தாத்தில் முஸ்லிமின் என்று அதற்கு பெயர். அந்த புத்தகத்தில் அவர் இந்த கல்வியை உலகக் கல்வி, மார்க்க கல்வி என்று ஏன் பிரிக்கப்பட்டது, எப்போது பிரிக்கப்பட்டது என்பதற்கான காரணங்களை அவர் அலசுகிறார். அப்படி பிரிப்பதை அவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கல்வி என்றாலே ஒரே கல்விதான். ஆனால் அதை உலகத்துக்கான கல்வி, மார்க்கத்துக்கான கல்வி என்று பிரிப்பதை அவர் எப்படி சுட்டிக்காட்டுகிறார் என்றால், உலகக் கல்வி, மார்க்க கல்வி இரண்டையும் ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்ட 2 மனைவிகளைப் போல எப்போதும் முட்டி மோதிக்கொள்ளுகின்ற கல்விகளாக அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. இஸ்லாம் அப்படி பார்க்கவில்லை. மாறாக இஸ்லாம் உலகத்தின் கல்வியையும் மார்க்க கல்வியையும் எப்படி பார்க்கிறது என்றால், ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்த 2 சகோதரிகளைப் போல அது பார்க்கிறது. சகோதரிகள் என்று சொன்னால் குரலில் ஒற்றுமை, தோற்றத்தில் ஒற்றுமை, உருவத்தில் ஒற்றுமை, இப்படி ஏராளமான ஒற்றுமைகள் இருவருக்கிடையே இருக்கும். சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். உயிர் வேறு, உடல் வேறு. எனவே இந்த 2 கல்விகளிலும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருப்பினும் கூட இரண்டின் இலக்கும் ஒன்றுதான். இரண்டின் இலக்கும் என்ன என்றால், மனித சமுதாயத்துக்கு சேவையாற்றுவது. நபிகள் நாயகம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் வந்த இறை தூதர் அல்ல. மொத்த மனித சமுதாயத்தையும் அழிவில் இருந்து மீட்க வந்தவர்கள், அடிமைத்தனத்தில் இருந்து மீட்க வந்தவர்கள். நபிகள் நாயகம் அவர்களை திருக்குரான் எப்படி அறிமுகம் செய்கிறது என்றால், வல் அகலால் அல்லத்தி கானத் அலைஹிம், மனிதர்களை சுற்றி பிணைக்கப்பட்டிருந்த விலங்குகளை அவர் உடைத்து எறிந்தார். மனிதன் தனக்குத்தானே தேவையற்ற சுமைகளை தூக்கி தோள்களிலே வைத்து கொண்டான். பொருளாதார சுமை, சமூக சுமைகள், அடிமை என்கிற ஒரு அடிமை முறை இருந்து வந்தது. பொருளாதாரத்திலே வட்டி, செல்வந்தர்கள் ஏழைகளை சுரண்டுவதற்கு அவர்கள் வைத்துக்கொண்ட வட்டி முறைமை இருந்தது. இவற்றையெல்லாம் மனிதன் தனக்குத்தானே தூக்கி தோள்களிலே தூக்கி வைத்து கொண்டான். அந்த சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்தார்கள் முகமது நபி அவர்கள் என்று அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான். எனவே நீங்கள் கற்கக்கூடிய இந்த கல்வி உங்களை மொத்த மனித சமுதாயத்துக்கும் சேவையாற்றக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள், நீங்கள் அனைவரும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள், மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், இறைவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று சொன்னார்கள். நபி தோழர்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லோருமே இரக்கம் உள்ளவர்கள் தானே, இரக்கமற்று யார் இருக்க முடியும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது தாய் வைக்கிற அன்போ, தகப்பன் வைக்கிற அன்போ, தகப்பன் மீது பிள்ளைகள் வைக்கிற அன்போ அல்ல நான் உங்களுக்கு சொல்வது. ஒருவர் மற்றவர் மீது காட்டிக் கொள்கிற அன்பை நான் சொல்லவில்லை. மொத்த மனித சமுதாயத்தின் மீதும் நீங்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு உலகத்திலே நடக்கின்ற காட்சிகளை நீங்கள் பாருங்கள். மனிதர்கள் மீது இரக்கமற்றவர்களாக ஆட்சியாளர்கள் ஆகிவிட்டார்கள். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் மக்களுக்கிடையிலே மனக்கிலேசங்கள் இருக்கும், போட்டி பொறாமைகள் இருக்கும், பூசல்கள் இருக்கும், பிணக்குகள் இருக்கும். ஒருவரை மற்றவரை தாக்கிக் கொள்ளுகின்ற, வீழ்த்துகின்ற உணர்வுகளோடு மக்கள் இருப்பார்கள். அரசுகள் அனைவரையும் சமாதானப்படுத்தி ஒரு நேர்கோட்டிலே கொண்டு வந்து நிறுத்தி நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். இதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் இந்தியாவிலே நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், மக்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களை வெட்டி பிளக்கிறார்கள். மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் வெட்டி பிளக்கின்றார்கள். இந்த பிளவுவாதத்துக்கு எதிரான கருத்துக்களை பேசக்கூடியவர்களை தேச துரோகிகள் என்று சொல்கிறார்கள். நாட்டை பிளக்க வந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே இதுபோன்ற கருத்து பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் நீங்கள் களத்திலே நின்று பணிகள் ஆற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். குறிப்பாக நான் சகோதரிகளுக்கு சொல்லுவேன், இஸ்லாத்தின் மீது வைக்கப்படுகின்ற அர்த்தமற்ற விமர்சனங்களிலே ஒன்று பெண்களை அது அடிமைத்தனமாக நடத்துகிறது என்பதுதான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில், ஈரான், ஈராக் போன்ற நாடுகளில்
எத்தனை முஸ்லிம் பெண் விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய கவுண்டமாவோ சிறைச்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட பெண் விஞ்ஞானிகள் சித்திரவதை செய்யப்பட்டு இன்றும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் உலகம் முழுக்க பரவி வாழுகின்ற ஈரான் நாட்டு மக்கள், குறிப்பாக பெண்கள், பெண் விஞ்ஞானிகள், நாட்டுக்கு ஒரு ஆபத்து என்று வந்தவுடன் உடனடியாக விமானத்தை பிடித்து ஈரானுக்கு வந்து இறங்குகிறார்கள். இங்கிருந்து சண்டைக்கு பயந்துட்டு வெளியூருக்கு ஓடல. எங்கள் நாட்டுக்காக நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று வந்து இறங்கி இருக்கின்றார்கள். எனவே ஒரு தத்துவத்தை நீங்கள் ஏற்கிறீர்கள், ஒரு தத்துவத்தை சுமக்கிறீர்கள் என்றால் அந்த தத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான அறிவு களத்தில் உங்களுடைய பங்களிப்பு இன்னும் வேண்டும். எந்த சமுதாயமும் பெண்களை ஒதுக்கி வைத்துவிட்டு முன்னேறிவிட முடியாது. பெண்கள் என்பவர்கள் ஒரு சமுதாயத்தினுடைய சரிபாதி. ஆண்கள் மாத்திரம் அறிவிலும் ஆராய்ச்சியிலும் பொருளாதாரத்திலும் வளர்ந்து கொண்டே போகிறார்கள். பெண்கள் அப்படியே பின்தங்கி கிடக்கிறார்கள் என்றால் அந்த சமுதாயம் பக்கவாதம் கண்ட சமுதாயம். வலது பக்கம் இயங்கும், இடது பக்கம் இயங்காது என்றால் பக்கவாதம் கண்ட சமுதாயம். ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் ஒரு சமுதாயம். எனவே அறிவுத்துறையில் நீங்கள் ஆண்களுக்கு போட்டியாக வர வேண்டும், வளர வேண்டும். ஆராய்ச்சி துறையிலே நீங்கள் கொடிகட்டி பறக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த கல்வி துணை நிற்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நன்றியினை தெரிவிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரன்பும் பேரருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமா.